ராமரை வென்ற ராமநாமம். ஒரு சமயம் சகுந்தன் என்கிற அரசன் தன் சபைக்கு வந்திருந்த ரிஷிகளை அழைக்கும் போது வசிஷ்டர் முதலான பெரியோர்களே என்று அழைத்தான். இதை கவனித்த நாரதர் உடனே விஸ்வாமித்திரரிடம் சென்று கலகமூட்ட, அவர் நாளை சூரிய அஸ்தமனத்திற்குள் சகுந்தனின் தலை என் காலில் கிடக்க வேண்டும் என்று சபதமிட்டார். உடனே ராமரிடம் சென்று அவர் தன் சபதத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ராமனும் சரி என்றார். உடனே நாரதர் சகுந்தனிடம் சென்று நடந்ததை சொல்லி ஹனுமனை சரணடையுமாறு யோசனை கூறினார். அதன் காரணமாக அடுத்த நாள் காலை ராமருக்கும் ஹனுமனுக்கும் இடையே கடும் போர் நிகழ்ந்தது. ஹனுமன் ஒன்றுமே செய்யவில்லை. தம் வாளினால் ஒரு கோட்டை கட்டி அந்த கோட்டைக்குள் சகுந்தனை வைத்து அந்த கோட்டையின் மீது உட்கார்ந்து கொண்டு ராமநாமம் ஜபம் செய்த ஆரம்பித்து விட்டார். அதன் காரணமாக அவருடைய ஒவ்வொரு ரோமமும் ராமம் மயமாக விளங்க ராமருடைய அம்புகள் அவருடைய ரோமத்தை கூட தொட முடியவில்லை. நாளெல்லாம் அம்புகள் பட்டு ராமர் களைத்தார். அஸ்தமனத்திற்குள் சகுந்தனின் தலையை கொய்தாக வேண்டுமே. அதற்கு தன் வீரத்தின் மேல் சத்தியம் செய்து ஒரு சக்தி பானத்தை தொடுக்க ஆரம்பித்தார். உடனே தேவர்கள் எல்லோரும் ஓடி வந்து சண்டையை நிறுத்தினார்கள். நாரதர் விஸ்வாமித்திரரை பார்த்து, இதோ சகுந்தன் உங்கள் காலடியில் விழுந்து நமஸ்காரம் செய்கின்றான், அதனால் அவன் தலை உங்கள் காலடியில் கிடக்கிறது என்றார். விஸ்வாமித்திரர் திருப்தி அடைந்தார். பிறகு ராமர் ஹனுமனை பார்த்து, அது எப்படி என்னால் உன்னை வெல்ல முடியவில்லை என்று கேட்டார். அதற்கு ஹனுமன், ராமரை விட ராம நாமம் பெரிது என்று உங்களுக்கு தெரியாதா? உங்கள் நாமத்திற்கு முன்னால் நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது என்றார்.